நாளைக்கு ஜூன் 22 நம்ம தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய் அவர்களுக்கு நாளைக்கு பிறந்தநாள். இதனால் இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனைக்கு விசிட் செஞ்ச முதல்வர் விஜய் இந்த புகைப்படத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டொனேஷனை முதல்வர் விஜய் யாருமே சற்றே எதிர்பார்க்காத விதமாக அந்த மருத்துவமனையில் வச்சு முதல்வர் விஜய் அவர்கள் டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த புகைப்படத்தில் பார்க்குற டொனேஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்துன்னு ஒரு சில டொனேட் முதல்வர் விஜய் அவர் செஞ்சுருக்காரு. அது எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ கேட்குறப்ப, கடந்த 60 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்தீங்கல்ல, தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த இந்த திராவிட கட்சிகள் ஒரு அரசியல் தலைவர்களுக்காவது இப்படிப்பட்ட எண்ணம் வந்துச்சா? மக்களுக்காக நீங்கள் இலவசமாக இது எல்லாத்தையுமே தானம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் யாருக்காவது என்னைக்காச்சு தோணியிருக்கா? அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இன்றைக்கி முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ இந்த புகைப்படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தானம் மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னும் ஒரு சில தானங்களும் முதல்வர் விஜய் அவருடைய இந்த பிறந்தநாளை முன்னிட்டு, நாளைக்கு தான் பிறந்தநாள் ஆனாலுமே நாளைக்கு அந்த நேரத்தில் இதை செய்ய முடியுமா அப்படின்னு தனக்கு தெரியலன்னு இன்றைக்கி முன்கூட்டியே வந்து இந்த டொனேட்டை இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி முதல்வர் விஜய் அவர் இந்த புகைப்படத்தில் பார்க்குற இந்த தானம் மட்டும் இல்லாமல் அடுத்து அவர் வேறு என்னென்ன தானங்கள் செய்திருக்காரு, இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப உண்மையாகவே முதல்வர் விஜய் அவர் மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவர் தான் அப்படிங்கிறத அவர் நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு தான் முதல்வர் விஜய் அவருடைய பிறந்தநாள். ஸோ இந்த பிறந்தநாளில் ஏற்கனவே தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இப்படி யாருமே பணத்தை வீண் அடிக்கவே கூடாது, அதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுங்கள், மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யுங்க, ஸ்வீட் வாங்கி கொடுங்க, பேனர்கள் கட் அவுட் இந்த மாதிரியான விஷயத்தை எங்கேயுமே யாரும் எனக்காக பிறந்தநாள் அப்படிங்கிற பேனரை வைக்கவே கூடாது அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு போட்டது மட்டும் இல்லாமல் அந்த காசில் நீங்கள் பள்ளி போகக்கூடிய மாணவர்கள் மாணவியர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க, மேலும் நலத்திட்டங்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்யுங்க. முக்கியமாக இந்த புகைப்படத்தில் பார்க்குற மாதிரியான இந்த தானத்தை எல்லாருமே கொடுங்க. என்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே நாளைக்கு என்னுடைய பிறந்த நாளில் இப்படிப்பட்ட இந்த தானத்தை நீங்கள் எல்லாருமே கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் முன்கூட்டியே சொல்லியிருந்தார். ஸோ அதனையொட்டி இன்றைக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான கேம்புகள் போடப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தானங்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னையில இருந்தே நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனையொட்டி இன்றைக்கி சாயந்தரம் முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு திடீர் விசிட் கொடுத்துருக்காரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அங்கே முதல்வர் விஜய் இந்த டொனேஷன் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டொனேஷனை முதல்வர் விஜய் அவர் கொடுக்குறாரு. ஸோ முதல்வர் விஜய் அவர் இந்த டொனேஷன் கொடுக்கறதன் மூலிமா ஏற்கனவே அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு நாளைக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது, ஏன்னா டைம் இல்லாமல் போகலாம். அதனால் விஜய் அவர்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நேரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே அரசு மருத்துவமனைக்கு போய் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படம் இந்த டொனேஷனை முதல்வர் விஜய் அவர் கொடுத்துருக்காரு. இதை பார்க்குறப்ப கூட எதிர்கட்சியினர்கள் இந்த திராவிட அரசு அதிமுக திமுக 60 வருஷமாக இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க, இவங்களுடைய பிறந்தநாளில் இப்படிப்பட்ட ஒரு டொனேட் இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் தான் மக்களுக்கான ஒரு முதல்வர், மக்களுடைய நலன் தான் என்னுடைய நலன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் முதல்வர் விஜய் அப்படிங்கிறதால அவர் இப்போது இன்னைக்கு இந்த டொனேஷனை அவர் டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டொனேஷன் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னும் மற்ற உடல் உறுப்பு தானங்களையும் முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ எழுதி கொடுத்தாதான் அந்த தானம் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறதால இன்னைக்கு இந்த டொனேஷன் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த டொனேட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து உடல் உறுப்பு தானங்களையும் முதல்வர் விஜய் அவர்கள் எழுதி கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா தான் செலிப்ரேட் பண்ண போகிற இந்த முதல் பிறந்த நாள் மக்களுக்கான ஒரு பிறந்த நாள், தன்னுடைய பிறந்தநாள் மக்களுக்கான ஒரு பிறந்த நாளாக இருக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால தான் தன்னுடைய பிறந்தநாள் அதுக்காக யாரும் பெருசாக செலவு பண்ண வேணாம், முழுக்க முழுக்க மக்களுக்கான ஒரு பிறந்த நாளாக என்னுடைய பிறந்தநாள் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதால் எல்லாருமே ஆங்காங்கே மக்களுக்கு உதவி பண்ணுங்கள், எனக்காக பேனர் வைக்காதீங்க, எனக்காக செலவு பண்ணாதீங்க, மக்களுக்காக என்னுடைய பிறந்தநாளில் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து நிறைய இடத்துல இந்த மாதிரியான தானங்கள் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் விஜய் அவரும் இந்த தானம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து உடல் உறுப்பு தானமும் அவர் செஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதால இப்போது இதை பார்க்குறப்ப முதல்வர் விஜய் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்மளும் இதை செய்யணும் அப்படின்னு நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க பாருங்களேன், எத்தனை இடத்துல எவ்வளோ பேர் இந்த டொனேட்டை பண்ண போகிறாங்க, அவங்களுடைய உடல் உறுப்புகளையும் தானம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக நாளைக்கு தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. இதனால் கண்டிப்பாக பாதிக்கப்படுறவங்க மிகப்பெரிய அளவில் முதல்வர் விஜய் அவர் எடுத்திருக்க இந்த முயற்சியால் தமிழக அளவில் நிறைய பேர் நிச்சயமாக
நிச்சயமாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் பலன் அடைய போகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கூட ஒரு விளம்பரம் அப்படின்னு தான் நிச்சயமாக திமுக அவங்க சொல்லுவாங்க. விளம்பரத்துக்காக முதல்வர் விஜய் அவர் செய்கிறாரு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலுமே அவருடைய பிறந்த நாளில் அவர் தனிச்சையாக முதல்வர் விஜய் அவர் சந்தோஷமாக இருக்கணும், அதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்காம மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு பிறந்தநாளாக இது இருக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர் செஞ்சிருக்க இந்த செயல் நிச்சயமாக தமிழக மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. முதல்வர் விஜய் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு முதல்வராக இருக்காரு அப்படின்னு. ஸோ முதல்வர் விஜய் அவர் இன்னைக்கு பண்ணியிருக்க இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.